குரு அப்படிங்கிறது தான் நமக்கு பொன்னன் அப்படிங்கிறவர் வச்சுருக்கோம். இவர் தான் நமக்கு அவருடைய மாற்றத்தினால்தான் கோல்டுடைய ஃப்ளக்சுவேஷன் நார்மலாக நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ குரு எங்கே உட்காந்துருக்கார்? ரிஷபத்தில் பகைஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இவர் 18 மே அன்னைக்கு பெயர்ச்சி ஏற போகிறார். புதனுக்கு புதனுடைய வீடான மிதுனத்துக்கு போகிறார். அதுவும் பகைஸ்தானம் தான். ஆனால் அங்கே போனவர் சும்மா இருக்க போகிறதில்ல, அங்கேருந்து அதிசாரம்னு ஒரு வேலை பண்ண போகிறார். 18th October 2025 நேராக கடகத்துக்குள்ளே போயிடுவார். கடகத்துக்குள்ளே உச்சம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ உச்சத்தில் போனாக்க ப்ரைஸுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டு சேச்சுரேஷன் பேர். அப்போ உச்சத்தில் ஒரு ப்ரைஸ் மேலே தொட்டு எடுத்துனா அப்போ என்ன இறங்கணும் வருமா? சிகரம் போனால் என்னது அடுத்து இறக்கணும் வந்துருமா? இந்த உச்சத்தில் போகக்கூடிய கிரகத்துடைய சூழ்நிலையினால இறக்கம் வரும். அப்போது அக்டோபரில் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற இண்டிகேஷன் நமக்கு ஜோதிட அடிப்படையில் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ அக்டோபரில் விலை குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது நல்லா குறைஞ்சிருமா சார்னா 18th டிசம்பர் அன்னைக்கு இந்த மேலே போன உச்சம் போனது திருப்பி அதிசாரமாக ரிவர்ஸில் வந்து மிதுனத்துக்கே வந்து உட்காந்துருவார். அப்போ திருப்பி நார்மல் ரெஸ்டோரேஷனுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு சினாரியோ. ஒரு 2 மாதத்துக்கு கோல்டுடைய ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.